நான் இப்போ சொல்ல போற ஒரு விஷயத்த என்னைக்காவது கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? எப்பல்லாம் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களோ, அப்பல்லாம் நிறைய கிரிப்டோ வாங்கியிருப்பீங்க. எப்பல்லாம் மன அழுத்தத்துல, சோகத்துல இருக்கீங்களோ, அப்ப கிரிப்டோவ நிறைய வித்திருப்பீங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது நீங்களே பாருங்க. எப்பல்லாம் நீங்க வித்தீங்க, எப்பல்லாம் வாங்குனீங்கன்றத எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹிஸ்டரிய பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது நடந்திருக்கும். இதுக்கு என்ன காரணம்? வை திஸ் இஸ் ஹேப்பனிங்? இத பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி நம்மளால சில எக்ஸ்டர்னல் திங்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியாது. யூ கான்ட் கண்ட்ரோல் தி மார்க்கெட் கிராஷ். You can't control the market pump. You can't control conflict between two countries, war between two countries, but you can control the internal things. உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். என்னத்தை கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பையிங் அண்ட் செல்லிங். இந்த பையிங் செல்லிங் உங்க மூளையில இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கலோட சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், நம்ம மூளையில இருக்கக்கூடிய சுரக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கெமிக்கல். அந்த கெமிக்கலுக்கு பேரு டோப்பமைன். இது சம்பந்தப்பட்டது தான் நீங்க விற்கிறது, வாங்குறது, எமோஷன்ஸ் எல்லாமே. டோப்பமைனை எப்படி கண்ட்ரோல்டா வச்சுக்கிட்டு நீங்க கிரிப்டோல ஜெயிக்கிறதுன்றத பத்தி தான் இந்த பர்டிகுலர் வீடியோல பார்க்க போறோம். கம் ஆன், லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. யூ ஆர் பீயிங் மேனிபுலேட்டட். அதாவது இதுக்கு உதாரணம் சொல்றதாண்டா, ஒரு குரங்கு எடுத்துப்போம். அந்த குரங்குக்கு முன்னாடி ஒரு 3 வாழைப்பழத்தை வைக்கிறீங்க. பக்கத்திலே ஒரு 500 ரூபாய் நோட்டை வச்சீங்கன்னா, முதல்ல அந்த குரங்கு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, அந்த 3 வாழைப்பழத்தை தான் எடுக்கும் ஒழிய அந்த 500 ரூபாய் நோட்டை எடுக்காது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அந்த குரங்கோட டோப்பமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு டெம்பரரி சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் அந்த வாழைப்பழத்தை பார்த்த உடனே. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த குரங்குக்கு தெரியாது இந்த 500 ரூபாய் நோட்டை வச்சு ஒரு தாறு வாழைப்பழம் வாங்கலாம். ஆனா என்ன ஆகும்னா, அந்த டெம்பரவரியான அந்த சந்தோஷத்துக்கு அடிமையாகி அந்த வாழைப்பழத்தை தான் எடுக்கும். அப்படித்தான் யூ பீப்புள் ஆர் பீயிங் மேனிபுலேட்டட். எப்படி மேனிபுலேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய நியூஸ் உங்க கண்ணு முன்னாடி காட்டுவாங்க, ஆசையை தூண்டுவாங்க, நிறைய நியூஸை காட்டுவாங்க. டெம்பரரி ஒரு ஹாப்பினஸ் லெவலை உங்களை இன்க்ரீஸ் பண்ண வச்சு உங்களை என்ன பண்ண வைக்கிறாங்க, நிறைய கிரிப்டோவை வாங்க வைக்கிறாங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் ஆல் அக்ராஸ் தி குளோப். இதை நம்ம கண்ட்ரோல்டா நம்மளோட அந்த எமோஷன்ஸ், அந்த டோப்பமைன் லெவலை கண்ட்ரோல்டா வச்சுக்கிட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக கிரிப்டோல பெரிய லெவல்ல ஜெயிக்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல டோப்பமைன்னா என்னன்றதை பார்க்கலாம். நம்ம மூளைக்குள்ள 4 விதமான கெமிக்கல்ஸ் அல்லது சுரப்பிகள் சுரக்குது. அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டோப்பமைன். ஆக்சுவலி டோப்பமைன்னா என்னன்னா, ஃபீல் குட் ஹார்மோன். ஆக்சுவலி அது எப்படி விவரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் a neurotransmitter created in the brain which acts as a messenger to transmit data from neurons. இப்படித்தான் எதை குறிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, டோப்பமைனை குறிக்கிறாங்க. இந்த டோப்பமைன் லெவல் அதிகமா இருந்தாலும் தவறு, கீழே கம்மியா இருந்தாலும் பெரிய சிக்கல்கள் உருவாகும். ஸோ ஏற்கனவே ஒரு பழமொழி உண்டு தமிழ்ல, அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும்னு சொல்லிட்டு. இந்த டோப்பமைன் லெவல் ரொம்ப அதிகமானாலும் நம்ம ரொம்ப நிறைய தவறுகளை இழைப்போம். கம்மியா இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, நம்மளால சர்க்காஸ்டிக்கா எந்த வேலையும் சரியா செய்ய முடியாது. we need some balanced level of this dopamine. dopamine levels செயற்கையாக ஸ்டிமுலேட் பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. பட் ஆனா அது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஒன்லி டெம்பரரி. நம்மள தவறுதலான சில விஷயங்களை செய்ய வைக்கிறதுக்காகத்தான் இந்த டோப்பமைன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு குறிப்பா பாத்தீங்கன்னா, அந்த டோப்பமைன் லெவல்ல பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்னா ஃபோக்கஸ். அதாவது எந்த வேலையை செய்யணுமோ அந்த வேலையில குறிப்பாக பெரிய ஃபோக்கஸ் இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. உங்களுடைய ஃபோக்கஸ் மாறி இருக்கும். ஃபோக்கஸ் மாறி இருக்கும். இந்த சென்ஸ் இப்போ உங்களுக்கு போரிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்ன திடீர்னு கலர் மாறணும், நம்ம பிரெயினோட அந்த பர்டிகுலர் செயல்முறை சின்னதாக ஒரு சேஞ்ச் இருக்கும். இந்த டோப்பமைன் லெவல் டக்குன்னு என்ன இருக்கும்னா கீழே வந்திருக்கும் அல்லது மேலே போயிருக்கும். ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இம்பேலன்ஸை முதல்ல கொண்டுட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் கலர்ல வந்துருச்சு. இந்த கலர்ல வரும்போது இருக்கிறது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும்போது கண்டிப்பாக என்ன இருக்காதுன்னா இருக்காது. ஒண்ணு. ரெண்டாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, பழைய ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் நிறைய புக்ஸ் படிப்பாங்க. 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள், 6 நாள், 10 நாள்னு சொல்லிட்டு ஒரு புக்கை முழுசா முடிச்சுட்டு தான் வெளியில அதை பத்தி முழுசான அறிவை பெற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்டர்நெட் ஏஜ் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, வீடியோஸை ஒரு 10 நிமிஷம் வீடியோ, 15 நிமிஷம் வீடியோ, 20 நிமிஷம் வீடியோன்னு பார்த்து சில விஷயங்களை கத்துக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஷார்ட்ஸ், ரீல்ஸ், 30 செகண்ட்ஸ், 15 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ் தான். அந்த 30 செகண்ட்ஸ், 15 செகண்ட்ஸ்ல உங்க டோப்பமைன் லெவல் சரன்னு மேல போகுது, மேல போய் நிக்குது. அடுத்த அந்த டோப்பமைன் லெவல் என்ன, அதாவது ஆக்சுவலி அந்த வீடியோல என்ன இருக்குன்னு உங்க மூளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ரீல்ஸோ இல்லை அடுத்த ஷார்ட்ஸோ வரும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சிரிக்கிறான் என் பையன் முன்னாடி எடுத்துக்கிட்டு வீடியோ பார்த்துட்டு. ஏன்னா அவன் நிறைய அந்த ஷார்ட்ஸ் பார்ப்பான். ஆக்சுவலா அந்த டோப்பமைன் லெவல், அதாவது அந்த வீடியோவை பத்தி உங்களுக்கு புரிதல் ஏற்படுறதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோ உள்ள வந்துருது அல்லது அடுத்த ரீல் உள்ள என்ன பண்ணுதுன்னா, உங்க மூளையில இருக்கக்கூடிய டோப்பமைன் லெவலை ஒரு இம்பேலன்ஸ் ஸ்டேட்டு கொண்டு போய் உங்களை சரியான முறையில அதை ஸ்டோர் பண்ணிக்கவோ அந்த புரிதலை ஏற்படுத்துறதுக்கோ இருக்கிறது இல்லை. ஸோ அந்த ஃபோக்கஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பொறுமை கிடையாது, ஃபோக்கஸ் கிடையாது. ஃபோக்கஸ் இந்த சென்ஸ் யூ காட் டு ஃபோக்கஸ். ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னு சொன்னா போய் மெனக்கட்டு கத்துக்கணும். 10 நிமிஷம் வீடியோனா 10 நிமிஷம் வீடியோ பார்க்கணும். 20 நிமிஷம் வீடியோனா 20 நிமிஷம் வீடியோ பார்க்கணும். ஒரு புக்கை படிச்சு கத்துக்கணும், அந்த புக்கை முழுசா படிச்சு கத்துக்கணும். அது மாதிரி இல்லாம
அங்கங்க இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் சும்மா ஷார்ட்ஸை பார்க்கறது, ரீல்ஸை பார்க்கறது, குட்டி குட்டியா பார்த்துட்டு போனோம்னா என்ன இருக்காது, நம்மளுடைய அந்த டோபமைன் லெவல் வந்து ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்ல இருக்காது. அது மாதிரி நேரங்களில் என்ன தடுமாறுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்க எடுக்கக்கூடிய ட்ரேடா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காயின்ஸா இருந்தாலும் சரி, சரியான காயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க, சரியான நேரத்தில் சத்தியமாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ண நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருப்போம்னா, when your dopamine level is very high, அதாவது எப்பெல்லாம் ஹையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, someone speaks about a video, ஒரு பர்டிகுலர் காயினை பற்றி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்தோன்னா டோபமைன் லெவல் டக்குன்னு மேலே ஏறும். ஏன்னா அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த காயின் வந்து 100x பண்ண போது, 200x பண்ண போது, 1000x பண்ண போது, 1 கோடி சம்பாதிக்க போறீங்க, 2 கோடி சம்பாதிக்க போறீங்கன்னு சந்தோஷ மிகுதியால நமக்குள்ள அந்த ஃபீல் குட் ஹார்மோன் என்ன ஆகணும், டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னு, அதாவது வந்து இம்பல்சிவா, அதாவது இம்பல்சிவ் சென்ஸ் ஸ்பான்டேனியஸா போய் டக்குன்னு அதை பை பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் டெல்லிங் யூ. என்ன பண்ணுங்கன்னா, வீடியோவை பாருங்க, அல்லது உங்க டோபமைன் லெவல் எப்படி இருந்தாலும் சரி, பொறுமையா கொஞ்ச நேரம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 1 hour. அதுக்கப்புறம் அந்த டோபமைன் லெவல் வந்து ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து இதை வாங்கலாமா வேணாமான்றது முதல்ல முடிவு பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, நீங்க போய் எல்லாத்தையுமே பாருங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து ஃபோக்கஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸ்ன்றது முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா, நாட்கணக்கில் இருந்துச்சு. நாட்கணக்கில் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சிச்சு பழைய ஜென்ரேஷன்ஸ் ஆட்களால். அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஏஜில் இருந்தவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிமிடங்கள் கணக்கில் வந்து ஹவர்ஸ் கணக்கில் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து செகண்ட்ஸ் கணக்கில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 30 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ், அதுக்கு மேலே என்ன இல்லை, ஃபோக்கஸ் அவங்களுக்கு இல்லை. அப்படி ஃபோக்கஸ் இல்லாத பட்சத்தில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, டோபமைன் லெவல்ஸ் இப்படி 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 தான் போயிட்டு வரும். அந்த நிலைமைகளில், அது மாதிரி நிலைமைகளில் நீங்கள் ஒரு ட்ரேடோ பையோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தப்பான பை அல்லது தப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது தப்பான ட்ரேடாக தான் இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கெட் அ பேலன்ஸ்டு டோபமைன் லெவல், இந்த டோபமைன் லெவலை பேலன்ஸ்டாக வச்சுக்கணும்னு சொன்னால் ஃபோக்கஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாங் டேர்ம் ஃபோக்கஸை பண்ணுங்க. ப்ளஸ் அமைதியாக இருந்து உங்கள் டோபமைன் லெவல் ஒரு ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் எய்தர் யூ பை ஆர் செல். ஆக்சுவலாக அந்த ஃபோக்கஸ் அல்லது பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான விஷயங்கள் உள்ளே இருக்குது ஆக்சுவலி வந்து நம்ம பிரெயின்குள்ளே. ஒன்று வந்து அமிக்டாலான்னு சொல்லுவாங்க, AMYGDALA. இன்னொன்று வந்து ஹிப்போகாம்பஸ். இது ஒரு வேலையை செய்யுது, இது ஒரு வேலையை செய்யுது. நம்ம டோபமைன்ல ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னேன் ஃபீல் குட் ஹார்மோன்னு சொல்லிட்டு, அந்த ஃபீல் குட்டோ ஃபீல் பேடோ ஆக்சுவலாக என்ன பண்ணுது, அந்த எமோஷன்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுறது இதோட வேலை, அமிக்டாலாவோட வேலை. அடுத்து அந்த ப்ராசஸ் பண்ண அந்த எமோஷன்ஸை மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கத்துக்கிறதுக்கு உதவுறது ஹிப்போ கேம்பஸோட வேலை. ஆக்சுவலா அந்த ஷார்ட்ஸ், ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ப்ராசஸ் நடக்குது, அடுத்து கத்துக்கிற வேலை முடிகிறதுக்கு முன்னாடி அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடுது. ஸோ மூளை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, என்ன பார்த்துச்சோ அதை வந்து கத்துக்கிறதுக்கோ லேர்ன் பண்ணிக்கிறதுக்கோ அந்த நேரமே கொடுப்பது இல்லாதனால ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இம்பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு போய் தவறுதலான ட்ரேடு, தவறுதலான ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிற நிலைமைக்கு உள்ளாக்கப்படுவீங்க. ஸோ அதனால நான் ரீல்ஸை பார்க்க வேண்டாம் அல்லது ஷார்ட்ஸை பார்க்க வேண்டாம்னு சொல்லலை, பாருங்க. பட் கிவ் சம் டைம் ஃபார் யர் பிரெயின் டு கன்சாலிடேட், கிவ் சம் டைம் ஃபார் யர் பிரெயின் டு ஸ்டேபிளைஸ். கொஞ்சம் ஸ்டெபிளைஸ்டு ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னு செய்யுங்க. ட்விட்டரில் பார்க்கக்கூடிய ட்வீட்ஸ் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸை கொடுக்கும். டெலிகிராமில் வரக்கூடிய சின்ன சின்ன மெசேஜ் ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸை கொடுக்கும். வீடியோஸ், ஷார்ட்ஸ், ரீல்ஸ் ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸை கொடுக்கும். சில வீடியோஸ் ஷார்ட் டைம் ஹாப்பினஸை கொடுக்கும். அது மாதிரி ஷார்ட் டைம் ஹாப்பினஸை கொடுக்கும்போது உங்களுடைய டோபமைன் லெவல் வந்து திடீர்னு ரைஸாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் பை ட்ரேடு பண்ணாதீங்க. நீங்க லைஃப்ல எடுக்கக்கூடிய பல டெசிஷனுக்கு பின்னாடி இந்த டோபமைன்ற கெமிக்கலோட பங்களிப்பு அதிகமாக இருக்குன்னு சொன்னா அதுதான் நிசப்தமான உண்மை. ஸோ அந்த டோபமைனோட லெவல்ஸை வந்து ஒரு ஸ்டேபிளா பேலன்ஸ்டு ஸ்டேட்ல வச்சிருந்தீங்கன்னு சொன்னாலே நீங்க ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு கிரிப்டோ இன்வெஸ்டராவோ கிரிப்டோ ட்ரேடராவோ இருப்பீங்க அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னொரு எபிசோட்ல ஒரு சூப்பர் காயின் டோக்கன் அல்லது ஒரு கான்செப்டோட மீட் பண்றேன். Until then, bye from புகழ்.